எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் கருணா. இந்த வீடியோவில் நம்ம ஒரு கோட்டையை பற்றி பார்க்க போகிறோங்க. அந்த கோட்டை சிவகங்கை ராணியான வேலு நாச்சியார், மருது பாண்டியர்கள், ஹைதர் அலி அப்படின்னு நிறைய பேர் இருந்த கோட்டை, அவங்க பயன்படுத்தின ஒரு கோட்டை. அந்த கோட்டையை நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து வீடியோ போட்டிருக்கோங்க. அப்போவே அது ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில் இருந்துச்சு 2020 வீடியோ போடுறப்போ. இப்போ 2024 நம்ம இருக்கோம். இந்த 2024 அந்த கோட்டை ஏதாவது பராமரிப்பு பண்ணியிருக்காங்களா? ஏன்னா இது வரைக்கும் அந்த கோட்டையை சரி பண்ணுறதுக்காக 12 கோடி ரூபாய்க்கு மேலே ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த கோட்டை இது வரைக்கும் சரி பண்ணிட்டாங்களா? அதோட நிலைமை இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு இந்த வீடியோ தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம காரைக்குடியில இருந்து தேவக்கோட்டை போற ஹைவேல வந்து இருக்குங்க. காரைக்குடியிலிருந்து சரியா ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோட்டை வந்து அமைஞ்சிருக்கு. நம்ம ஹைவேக்கு பக்கத்திலே தான் வந்து அமைஞ்சிருக்கு. நாங்கள் உள்ள போய் பார்க்கலாம். இன்னைக்கு இந்த கோட்டைக்கு போகக்கூடிய பாதைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில தான் இருக்குது. 2 பக்கங்களும் அப்படியே கருவேல செடிகளாக வந்து முளைச்சிருக்குங்க. இந்த கோட்டைக்கு பக்கத்தில் ஒரு முனீஸ்வரன் கோயில் இருக்குது. அங்கே வரக்கூடிய மக்கள் இந்த இடத்துக்கு வர்றாங்க. இங்கே பாருங்கள், யாராவது இல்லைன்னா இங்கே தனியாக வருவீங்களா? எவ்வளோ பயமாக இருக்கும். இன்னைக்கு இந்த கோட்டையோட எது முகப்பு வாசல்னு தெரியாத அளவுக்கு இந்த கோட்டை இன்னைக்கு காட்சியளிக்கு. நீங்கள் பார்க்குறீங்க, காடு செடி புல் புதருன்னு முளைச்சி போய் கிடக்கு. ஆனால் இந்த கோட்டையோட பரப்பளவு கிட்டத்தட்ட 50 ஏக்கருக்கு மேலே இருந்ததாக வரலாறுகள் வந்து சொல்லுதுங்க. இப்போ இந்த கோட்டை எவ்வளோ முக்கியமானது, ஏன் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு தெரியும்னா, இந்த கோட்டையோட ஒரு வரலாறு என்ன நடந்தது, இது எப்படி கட்டினாங்க அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இது யார் கட்டினாங்க அப்படின்னா, சேதுபதி மன்னர்கள் இந்த கோட்டையை கட்டினதா சொல்கிறாங்க. இந்த இடம் அப்புறம் சேதுபதி மன்னர்கள்ட்ட இருந்து அவங்க ராணி, அந்த இளவரசி முத்துவடுகநாதருக்கு திருமணம் முடிச்சு கொடுக்குறப்போ ராணி வேலு நாச்சியாருக்கு இந்த கோட்டையை சீதனமாக கொடுத்ததாக சொல்லப்படுதுங்க. ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, இந்த இடம் வேலு நாச்சியாருடைய ஒரு கோட்டை, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட, சேதுபதி மன்னர்களால் கொடுக்கப்பட்ட கோட்டை இது. மருது சகோதரர்களும் இந்த கோட்டையில் வந்து இருந்திருக்கிறாங்க. அவங்க நிறைய பயிற்சிகள் இந்த கோட்டையில் வந்து எடுத்ததாக வந்து சொல்லப்படுது. சரி, இந்த கோட்டைக்கு ஏன்ப்பா சங்கரபதி கோட்டை அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னா, தொண்டியை சேர்ந்த ஒருத்தர் வந்து இந்த மன்னருக்கு, சேதுபதி மன்னருக்கு வந்து ஒரு 200 குதிரைகளை பரிசாக கொடுத்தாராம். அப்போது அன்றைய காலகட்டத்தில் குதிரைகளை எப்படி பராமரிக்கிறது அப்படின்னு இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியலையா. அதனால் ஹைதர் அலிகிட்ட வந்து சேதுபதி மன்னர் உதவி கேட்குறாராம். அப்போது ஹைதர் அலி அவரோட படைத்தளபதியாக இருந்த சங்கராபதி அப்படிங்கிறவரே வந்து இந்த இடத்துக்காக, சரி நீங்கள் போய் அவங்களுக்கு உதவி செய்ய, எப்படி கற்றுக்கணும், குதிரைகளை எப்படி பராமரிக்கணும் அப்படி கற்றுக்கணும் அப்படிங்கிறாராம். அவர் இந்த கோட்டையில் வந்து தலையாமையாக இருந்து எல்லாத்தையும் பாதுகாத்து இந்த இடத்த இருந்ததுனால இன்னைக்கு இது பேச்சு வழக்கில் சங்கரபதி கோட்டை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. காலங்கள் அப்படியே சுழன்று ஓடுது. காலத்தின் கொடுமை, ஆங்கிலேயர்களால் வேலுநாச்சியருடைய கணவர் முத்துவடுகநாதர் கொலை செய்யப்படுறாரு. அதுக்கப்புறம் அந்த வேலுநாச்சியர் என்ன செய்கிறாங்க, அந்த காலத்தில் ஒரு முக்கியமான ஒரு வரைமுறை இருந்ததுங்க. அதாவது யாராவது கணவர் இறந்துட்டார் அப்படின்னா மனைவி என்ன செஞ்சுருவாங்க, உடன்கட்டை வந்து ஏறிடுவாங்க. கணவர் உடலை எரிக்கும் போது அவங்களும் தீயில விழுந்து இறந்துருவாங்க. ஆனால் வீரமங்கை வேலுநாச்சியர் அப்படி பண்ணலை. என் கணவனை கொன்றவனை நான் பழிக்கு பழி வாங்குவேன் அப்படின்னு மறைந்திருந்து போர் பயிற்சி எடுத்து தக்க காலம் வரும்போது மீண்டும் இந்த சிவகங்கை மீட்டு எடுத்தாங்க. அப்படிப்பட்ட சிவகங்கை வேலுநாச்சியருடைய கோட்டை தான் இந்த கோட்டை. இங்கே பார்த்தீங்கன்னா முழுக்க நல்ல பிரம்மாண்டமான கற்களை கொண்டு கட்டப்பட்ட ஒரு கோட்டை அப்படின்னு சொல்லலாம். இதுதான் இந்த கோட்டைக்கு இப்போதைக்கு உள்ளுக்குள்ளே போகக்கூடிய ஒரு நுழைவாயில். அன்றைக்கு நிறைய நுழைவாயில்கள் இருந்திருக்கணும். ஆனால் இன்றைக்கி இது வழியாக தான் நம்ம உள்ளுக்குள்ளே போக முடியும். வாங்க உள்ளே போவோம். எந்த மாற்றமும் இல்லைங்க. 4 வருடத்திற்கு முன்னாடி நான் எப்படி வந்தனோ அதே நிலைமையில தான் இன்னமும் இருக்கு. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த கோட்டை கிட்டத்தட்ட 50 ஏக்கர் பரப்பளவில் இருந்த மிக பிரம்மாண்டமான ஒரு கோட்டை. இந்த கோட்டையில் கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட வீரர்கள் வந்து இருந்தாங்க.
வேலுநாச்சியார் இருந்திருக்கிறாங்க, மறு சகோதரர் இருந்திருக்கிறாங்க, ஊமத்துறை இருந்திருக்கிறாங்க, கட்டபொம்மன் கூட இங்கே வந்து இருந்ததாக சொல்லப்படுதுங்க. இங்கே நிறைய போர் பயிற்சிகள் வந்து எடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வீரர்கள் இங்கே இருந்திருக்கிறாங்க. அவர்கள் இருந்திருக்கிறாங்க, அவர்களுடைய குதிரைகள் இருந்திருக்கு, மிக யானைகள் இங்கே வந்து நிறைய வந்து வச்சிருந்திருக்காங்க. அதுக்கான இடங்கள் எல்லாமே இருக்கு. நான் உங்களுக்கு போக போக வந்து காட்டுறேன். இங்கே எக்கச்சக்கமான அறைகள் இருக்கு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பயன்பாட்டுக்காக இருந்திருக்கு. கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 1000 பேர் இருந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். என் வேலுநாச்சியாரே வந்திருந்தா அவங்க தங்குறதுக்கான அறை இருந்திருக்கு. அப்போ ஒரு ராணி வந்து தங்கக்கூடிய ஒரு இடமா இருந்திருக்கு. அப்படிங்கிறதுனால பாதுகாப்புக்கும் முக்கியமா அப்படின்னு நிறைய இடங்கள் இருந்திருக்கு. ஆயுதங்கள் சேர்த்து வைக்கிறதுக்குன்னு ஒரு இடங்கள் இருந்திருக்கு. அவர்கள் தங்குவதற்கு என்று இப்போ தளபதிகள் தங்குறதுக்குன்னு தனித்தனி அறை இருந்திருக்கு. வீரர்கள் தங்குவதற்குன்னு ஒரு இடங்கள் இருந்திருக்கு. அவங்க ஆயுதங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு, அவங்க உணவுகள் சமைப்பதற்காக சேர்த்து வைக்கிறதுக்கு அப்படின்னு நிறைய இடங்கள், நிறைய அறைகள் இந்த கோட்டை முழுக்க இருக்கு. நீங்க இப்பவுமே உங்களால் பார்க்க முடியும் நிறைய அறைகள். சரிங்களா? ஆனா இன்னைக்கு காலத்தின் கொடுமையால எல்லாமே அழிஞ்சு போச்சு. எந்த அறை எதற்காக பயன்படுது அப்படிங்கிறது கூட நம்மளால தெளிவா வந்து சொல்ல முடியல. இந்த கோட்டையோட கட்டமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல பிரம்மாண்டமாக இருக்குதான். இதை எதை வச்சு கட்டியிருக்கிறாங்க அப்படின்னா நிறைய பொருட்கள், நிறைய மூலக்கூறுகளை வந்து வச்சு கட்டியிருக்கிறாங்க. எடுத்துக்காட்டுக்கு இரண்டு மூலக்கூறுகள், ஒன்று செங்கல், இன்னொன்று செம்பூரான்கள். சரிங்களா? இது எல்லாத்தையுமே வந்து கடுக்கா, முட்டை, பதநீர், சுடாத செங்கல், இது எல்லாமே வச்சு ஒரு இன்டர்லாக்கிங் சிஸ்டத்தில் வந்து கட்டப்பட்டிருக்கு. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம பழங்கால கோயில்கள் கட்டுற மாதிரி தான் ஒரு கல்லையும் இன்னொரு கல்லையும் இணைச்சு ஒரு பிடிப்பு மாதிரி இப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இந்த கோட்டைகள் கட்டப்பட்டிருக்கு. அதனால தான் இந்த கோட்டைகள் கட்டப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 400 வருடங்கள் ஆயிடுச்சுனாலுமே இன்னும் அதோட வலிமை கொஞ்சமே இது பண்ணலை. சரிங்களா? 400 வருஷமாக இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கி நம்ம கட்டுற வீடுகளே ஒரு 50 வருடம், ஒரு 40-50 வருஷம் தாட்டுறதே பெருசு. கட்டின ஒரு 2-3 வருஷத்துல விரிசலில் விழுந்துடும். ஆனால் 400 வருஷமாயும் எவ்வளவு திடமாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஒரு நூற்றுக்கணக்கான தூண்கள் வந்து இருக்குது. இந்த கோட்டை தாங்கி பிடிக்கிறதே இதுதான், இதோட அஸ்திவாரம் அப்படின்னு சொல்லலாம். இது உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த பெரிய பெரிய செம்பூராங்கற்கள், நிறைய மிகப்பெரிய அளவிலான இந்த கற்களை வடிவமாக வட்டமாக அமைச்சு அதுக்கு மேலே அந்த கலவை, இந்த கலவையோட அமைப்பே எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப தடிமனாக, ரொம்ப நேர்த்தியாக இந்த கோட்டையை வடிவமைச்சிருக்கிறாங்க. இப்போது இந்த கோட்டையோட இந்த மேல்தளம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆலமரம், மிகப்பெரிய ஒரு ஆலமரம் இருக்குது. அது உடஞ்சி விழுந்து புழுத்து போச்சு. அது மேலே தான் நம்ம ஏறிட்டு இருக்கோம். ரொம்ப ஆபத்தானது தான். இங்கே பாருங்கள், இதோட மேற்கூரை எல்லாமே உடஞ்சி விழுந்துருச்சு. அதே நிலைமை தான் இதுக்கும். ஆனால் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா இந்த இடத்துல வந்து அந்த தூண்கள் இருக்கிறதுனால தான் இது நிற்கிது. அந்த இடத்துல தூண்கள் இல்லை, அதனால் அது கீழே விழுந்துருச்சு. இந்த இடத்த பாருங்கள். இந்த இடத்துல வந்து ஒரு நீர் தேக்கம், சின்னதாக வந்து உள்ளுக்குள்ள ஒரு தொட்டி இருந்தது. அன்றைய கால நீர் பயன்பாடு இருக்கிறதா அது வந்து சொல்லப்படுது. இன்னைக்கு இந்த கோட்டையோட மேலே இருந்துமே இதோட அழகு தெரியலங்க நமக்கு. இன்னைக்கு இந்த முனீஸ்வரன் கோயிலில் நிறைய பேர் விசேஷம் அப்படிங்கிற நிறைய பேர் வந்து வந்திருக்கிறாங்க. இந்த கோட்டையை நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ப்ரோ, உங்கள் பேர்? பேர் கார்த்திகராஜா. கார்த்திகராஜா. இந்த உள்ளூர் தானே? நான் வெளியில். ஓகே, இந்த ஏரியா தான். ஓகே ஓகே. இந்த கோட்டை இவ்வளவு மோசமாக இருக்கு, நீங்கள் ஏதாவது அரசாங்கத்தில் சொல்லியிருக்கீங்களா? அரசாங்கத்தை சொல்லி மேடம் ஜெயலலிதா இருக்கும்போது ஒரு ஃபண்ட் ஒதுக்குனாங்க. ஓகே, மறுசீரமைப்பு பண்ணேன். ஓகே, நான் எதுவும் பண்ணல. ஓகே, அப்படியே தான் இருக்கு. அப்படியே தான் இருக்கு. ஆமாம், மறுசீரமைப்பு பண்ணணும். கவர்மெண்ட் கண்டிப்பாக கேட்டுக்கிறோம். கண்டிப்பாக இதெல்லாம் கண்டிப்பாக லோக்கலில் இது ஒரு பெரிய விஷயம். ஒரு 16ஆம் நூற்றாண்டில் சேர்ந்ததுன்னா அவ்வளோ பழமையான விஷயம். இதை எப்படி நம்ம பாதுகாக்கணும்? கண்டிப்பாக இது ஒரு கவர்மெண்ட் ஏதாவது ஒரு இது எடுக்கணும், ஸ்டெப் எடுக்கணும். இந்த கோட்டைக்கு வர்றவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், உங்களால் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு கோட்டையை உருவாக்க முடியாது. தயவு செஞ்சு கேவலம் பிடிச்ச மாதிரி இப்படி பண்ணாதீங்க. சத்தியமாக இங்கே வர்றதுக்கு இதோட அருமையே தெரியலை. என்னென்னு எழுதி வச்சுருக்கிறானுங்க பாருங்கள். இன்றைக்கி இது வந்து எல்லாமே பாலடைஞ்சு போச்சு. ஆனால் இது ரொம்பவே ஒரு புனிதமான இடங்கள். இந்த கோட்டையில் வேலுநாச்சியாரோட கால்தடம் பஞ்சிருக்கு, மரு சகோதரோட கால்தடம் பஞ்சிருக்கு, ஊமத்துறையோட கால்தடம் பஞ்சிருக்கு, மிகப்பெரிய நம்ம சுதந்திரத்திற்காக பாடுபட்டவங்களோட கால்தடம் பஞ்சிருக்கு. அவங்களாம் இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? இன்றைக்கி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சாதாரண பார்த்துட்டு போக சுதந்திரம் கிடைக்குமா? தயவு செஞ்ச மாதிரி பண்ணிடாதீங்க. சுதந்திரம்னா இன்றைக்கி அவங்களாம் இல்லைன்னா இன்றைக்கி நம்ம அந்தளவுக்கு மோசமாக இருக்கும் நிலமை. அவங்க பாடுபட்டு கட்டின கோட்டைங்க இது. தயவு செஞ்சு இந்த மாதிரி வந்தீங்கன்னா எழுதாதீங்க. இந்த கோட்டையில் கிட்டத்தட்ட 2 சுரங்கப்பாதைகள் வந்து இருக்குங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன். சுரங்கப்பாதை அப்படின்னா ஒரு 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டருக்கு இருக்காது. இந்த கோட்டையை விட்டு தப்பிச்சு வெளியே போகிற அளவுக்கு அந்த சுரங்கப்பாதை இருக்கும். இந்த கோட்டையில் 2 சுரங்கப்பாதைகள் இருக்குது. இன்றைக்கி காலத்தில் எங்கே இருக்குது அப்படின்னே வந்து தெரியலைங்க. இந்த கோட்டையில் நிறைய தொட்டிகள் வந்து இருந்திருக்கு.
நான் சொன்னேன் 1000 பேர் இருந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த 1000 பேருக்கும் ஒரு நீர் தேவை இருந்திருக்கும் கண்டிப்பாக. ஒரு வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக வந்து பண்ணியிருக்கிறாங்க. இங்கே இந்த கோட்டைக்கு பக்கத்துலேயே மிகப்பெரிய அளவில் ஒரு ஊரணி வந்து இருக்குது. அங்கே நீர் வந்து அவங்க எடுத்து இங்கே கோட்டைக்கு பயன்படுத்தியிருக்காங்க. அதை உங்களுக்கு காட்டுறாங்க. இப்போது இந்த கோட்டையோட பிரம்மாண்டத்தை உங்களுக்கு நான் எப்படி காட்டுறது அப்படின்னு தெரியல, ஏன்னா இது அழிஞ்சு போச்சு. இப்போ நான் உங்களுக்கு காமிச்ச சங்கரபதி மெயின் கோட்டை கிட்டத்தட்ட இப்போ நான் இருக்கிற இடத்துல ஒரு 300 மீட்டர் இருக்குங்க, சரிங்களா? இப்போ நான் அதை எல்லாம் தாண்டி இங்கே வந்து இருக்கேன். இதுதான் நான் சொன்ன அவங்க பயன்படுத்தின அந்த ஒரு ஊரணி. இது மிகப்பெரிய அளவில் வந்து தண்ணீர் வந்து தேக்கி வச்சுருக்கிறாங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், அந்த பக்கமும் கோட்டை இருக்குது. நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 50 ஏக்கருக்கும் மேலே இருக்கக்கூடிய ஒரு கோட்டை. சரி சரி சரி, ஒரு நிமிஷம் இருங்க. இப்போது இந்த வீடியோ பக்கம் உங்களுக்கு தெரியல. இப்போது நான் அந்த ட்ரோனில் காட்டுறேன். நான் ட்ரோனில் இப்போ நான் எங்கே இருக்கேன்னு காட்டுறேன். அப்போல உங்களுக்கு எங்கே இருந்துச்சு நான் காட்டுறேன். உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரியும். நீங்களே இப்போ பாருங்கள். சரி, இப்போது நான் இருக்கிற இடத்த வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போது உங்களுக்கு அந்த இடத்த காட்டுறேன் பாருங்கள். இப்போ இது எல்லாமே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இது எல்லாமே கோட்டையாக தாங்க இருந்தது. இப்போ உங்களுக்கு அந்த கோட்டையோட மதில் சுவர்கள் தெரியுதா? இப்போ நீங்கள் ரொம்ப தூரமாக இருக்கீங்க. அந்த கோட்டையோட மதில் சுவர்களை பாருங்கள். இப்போது கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 150 மீட்டர் தள்ளி வந்து உயரமாக இருக்கீங்க. நீங்கள் இப்போ பாருங்கள், இதோட பிரம்மாண்டம் வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு நான் அந்த கோட்டை கூட்டு போகிறேன் பாருங்களேன். இப்போ இந்த கோட்டை உங்களுக்கு தெரியுதா? இதுதான் அந்த சங்கரபதி கோட்டை. அங்கே இருக்குது, அது அந்த ஹைவே. இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா, நான் இங்கே இருக்கேன், கோட்டை இங்கே இருக்குது. ஆக இந்த கோட்டை இன்னும் மிகப்பெரிய அளவில் இங்கே பாருங்கள், இது முழுக்க இந்த ஏக்கர் முழுக்க கோட்டையாக தான் இருந்தது. இங்கே பாருங்கள், அந்த நீர் இங்கே நிறைய சேமித்து வச்சுருந்துருக்காங்க. இது முழுக்க கோட்டைகளாக தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி அதுக்கான தடங்களே இல்லாத மாதிரி அழிஞ்சு போச்சுங்க. இவ்வளோ முக்கியமான ஒரு கோட்டையாக இருக்கே, இதை தமிழக அரசை பராமரிச்சிருக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? எனக்கும் அதுதான் தோணுது. கிட்டத்தட்ட 2013 இந்த முக்கியமான சங்கரபதி கோட்டையை அப்போ இருந்த மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவங்க வந்து இதை ஒரு சுற்றுலாத்தலமாக அறிவிச்சாங்க 2013. அப்போது கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்குனாங்க அதை சரி செய்யணும் அப்படின்ட்டு. இன்ன வரைக்கும் அதுக்கான பணிகள் எதுவுமே வந்து நடக்கலை. சரி, அன்றைய காலகட்டத்திலேயே அந்த பணிகளை செஞ்சுருந்தா இன்றைக்கி இந்த கோட்டை இவ்வளவு மோசமாக வந்து ஆயிருக்காது. கிட்டத்தட்ட நான் 2020 வந்ததுக்கும் இப்போ 2024 வந்திருக்கேன். 4 வருடங்கள்லேயே ரொம்ப மோசமான நிலைமைக்கு இந்த கோட்டை மேலும் மேலும் ஆட்பட்டுக்கிட்டே வந்து போகுது. பார்க்குறதுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்போ 2023 இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம், நம்ம முதல்வர் ஸ்டாலின் ஐயா வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 பாரம்பரிய சின்னங்களை தமிழகத்தில் வந்து மீட்டுருவாக்கம் பண்ணணும் அப்படி வந்து முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அதுக்காக 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டதாக வந்து சொல்கிறாங்க. அதில் இந்த சங்கரபதி கோட்டையும் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். இந்த கோட்டைக்காக இப்போது 9 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே 3 கோடி, இப்போ ஒரு 9 கோடி, கிட்டத்தட்ட ஒரு 12 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு இந்த கோட்டைக்காக. இன்னும் ஒரு ஆட்சி இருக்குது, கண்டிப்பாக சீக்கிரமே இந்த கோட்டையை மறுசீரமைக்கணும். ஏன்னா இது காலம் தாழ்த்த இந்த கோட்டையோட செலவுகள் அதிகமாகிக்கிட்டே வந்து போகும். சீக்கிரமே இதுக்கான பணிகளை இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் செஞ்சாங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு நல்ல விடயம். ஏன்னா சீக்கிரமே அதை வந்து கொஞ்சம் ரொம்ப டேமேஜ் ஆகாமல் அதை வந்து பார்த்துக்க முடியுங்க. இந்த வேலுநாச்சியார் கோட்டை, இந்த சங்கரபதி கோட்டையை பற்றி நான் உங்களுக்கு வரலாறுகள் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி நிலைமை கரெக்டாக 2024 ஜனவரி மாதத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிற நிலைமையை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்படி இருக்குது, இவ்வளோ வரலாறுகள் இருக்குது, நம்ம சிவகங்கை மண்ணோட பெருமை. இந்த இடம் வந்து ஒரு சுற்றுலாத்தலமாக அறிவிக்கப்பட்டால் காரைக்குடி சிவகங்கைக்கு மிகப்பெரிய ஒரு சுற்றுலாத்தலமாக கண்டிப்பாக இந்த கோட்டை அமையும் அப்படிங்கிறது ஒரு இம்மியளவு மாற்று கருத்தை இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த கோட்டையை பற்றி நான் உங்களுக்கு நிறையா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த கோட்டையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி நம்ம எந்த ஊருக்கு போகலாம், எந்த கோட்டைக்கு போகலாம், எந்த ஒரு வரலாற்று சின்னத்துக்கு போகலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த ஒரு வரலாற்று பயணத்தில் சந்திக்கிறேன். நன்றி.